உங்களுக்கு ஏன் சந்தேகம்? ஏன் சந்தேகம்? நீங்க எப்ப சார் பாருங்க, எப்படி எங்க ஆள் சும்மாவே இருக்க மாட்டாங்க. அடுத்து டிவிக்கேவில் ஒன்று சொல்றேன் சார் ஓப்பனா, உடனே நீங்க இப்படி எடுத்துக்காதீங்க. 11 வருஷம் கேஸ் நடத்தினேன், வெற்றியை வாங்கி கொடுத்தோம். எனக்கு பிணையை கொடுத்த அம்மாவுக்கு வாய்ப்பு அந்த தாய் கொடுத்துச்சு. எல்லாம் நடந்தது. எந்த அரசு பதவியில நான் இல்லை, அதிமுக தொண்டனா இருக்கேன். பச்சை கீழே சைன் பண்ணல, கொள்ளடிக்கல, கெட்ட பேர் இல்லை. நான் எங்கே வேணாலும் போகலாம் பிரதர். தாவேக்காவுக்கு போகலாம், இன்னொரு கட்சிக்கு போகலாம், என்னை யாரும் கேட்க முடியாது. அந்த கட்சியில் அனுபவிச்சுட்டு கொள்ளடிச்சிட்டு எம்பியா இருந்துட்டு எம்எல்ஏவா இருந்துட்டு அந்த முகாந்திரத்தை தேடி தன்னை வளர்த்துக்கிட்டு இருக்கான் பாருங்க. அவன் போகும்போது தான் துரோகமாகும். செங்கோட்டையன் துரோகம் பண்ணாருன்னு நான் சொல்ல வரல. அவரை போட்டு இல்ல, அவன் கரெக்ட், அவர் போட்டு இருக்குன்னா என்ன பண்ண முடியும்? எவ்வளவுதான் இருக்கிறது. அப்புறம் கட்சி விட்டு எடுத்து அவர் எங்க போவாரு? கட்சி விட்டு எடுக்காம நீங்க வச்சிருந்து பாத்துருக்கணும். கட்சி விட்டு எடுக்கலாம். 1 வருஷம் 2 வருஷம் 4 வருஷமா போராடுறீங்க. அவரு 1 மாசம் கூட போராடாம கட்சி விட்டு போயிட்டாரு. இல்ல அது வந்து அன்னைக்கு தேதியை குறிச்சாரு, 10 நாள்னாரு. அப்புறம் திருப்பி எல்லாத்தையும் போய் சந்திச்சாரு. சந்திச்ச பின்னாடி தான் அவருக்கு புரியுது செட் ஆகாது அப்படின்னு 3 பேர்த்தையும் போய் தேவரையா பிறந்தநாள் அன்னைக்கு போய் பார்த்தாரு. அதுக்கு பின்னாடி ஒரு டிசிஷன் எடுத்துட்டு அவர் ஒரு ரூட்டை பார்த்து போயிட்டாரு. அது எனக்கு அதுல வந்து அவர்கிட்ட கேட்டேன். அன்னைக்கு நான் வந்து எந்த உடன்பாடு இல்லை, இப்ப எடுக்கல முடிவுன்னாரு. அவர் அந்த கட்சிக்கு போயிட்டார். நம்ம என்ன பண்ணுறோம்?